அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செகண்ட் கவுன்சிலிங்கில் நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. ஏன் வரல அப்படின்றதையும், தென் ப்ரைவேட் டு கவர்மெண்ட் லா காலேஜ் செகண்ட் கவுன்சிலிங்லேயே சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டு கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமா? இதை பொறுத்தவரையிலும் கொஸ்டின் மார்க் தான். ரீசன் ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் டு கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணவங்களுக்கு வேக்கன்சியை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் செகண்ட் கவுன்சிலிங்கில் வேக்கன்சி இருக்குமானா கொஸ்டின் மார்க்கு. வேக்கன்சியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ப்ரைவேட் டு கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க ப்ரைவேட் லா காலேஜ் சீட்டுமே வந்து உங்கள்கிட்டேருந்து பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் ப்ரைவேட் லா காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேணாம். வேறு வழி இல்லை, என்னால் ப்ரைவேட்லேயும் ஃபீஸ் கட்டவே முடியாது, கவர்மெண்ட் மட்டும்தான் கட்ட முடியும். ஸோ எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸுக்கு 90% அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. பட் சிலருக்கு கொடுக்கல. ரீசன் ஏன்னா வேகன்சி இல்லை. தென் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜ் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் செகண்ட் கவுன்சிலிங் வராதவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த 5ஆம் தேதி வரலையும், அதாவது இன்றைக்கி வரலையும் ஜாயினிங் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ஜாயினிங் வரலையும் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரலையும் ஆகும். அதுக்கப்புறம் வேகன்சி லிஸ்ட்டை மேக் பண்ணி அந்த வேகன்சி லிஸ்ட்டில் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட்லேருந்து இந்த செகண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்களுக்கு அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அது ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.